ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளும் ஒரு நிமிடம் எங்களுடைய ஊழியங்களுக்காக இந்த சொல்லப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக தயவாய் கேட்கிறோம். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். கொலோசேயர் 3:1-11. தியான வசனம். 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிகுந்த ஆழமான சத்தியத்தை கொண்டிருக்கிற ஒரு வசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், நீங்களும் நானும் பரலோகவாசிகள். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் நம்முடைய சொந்த பூமியான பரலோகத்திற்குரியவர்கள். ஆகையினாலே பரலோகவாசிகள் இந்த பூவுலகத்திலே கூடாரவாசிகளாக நாம் கடந்து செல்கிறோம். அந்நியர்களாக பரதேசிகளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோகவாசி. அவன் இந்த பூவுலகத்தில் வசித்த போதிலும் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன், அதாவது பரலோகத்திற்குரியவன். இம்மைக்குரியவன் இம்மைக்கான காரியங்களை மாத்திரமே நாடுகிறவனாக இருப்பான். ஆஸ்தியை சேர்க்கிறான், சம்பிரமமாய் வாழ விரும்புகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய எண்ணம், நாட்டம், தேட்டம் எல்லாம் ஆஸ்திகளிலே இருக்கிறது. ஆத்துமாவுக்குரிய அழியாமையை தேடாமல் அழிந்து செல்லக்கூடிய காரியங்களே தேடுகிறவனாக இருக்கிறான். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவதிலே ஆத்திரமும் ஞானமும் உள்ளவனாய் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உலகத்தின் பார்வையிலே அவன் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், ஒருவேளை அவன் ஒரு ஞானவான் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். மதிகேடனே என்று சொல்லுகிறார். ஆஸ்தியை தேடுகிறவன், ஐஸ்வர்யத்தை தேடுகிறவன், அதற்காகவே வாழுகிறவன், அதற்காகவே உழைக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மதிகேடனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிந்து போகும் சரீர தேவைகளுக்காகவும் உடைமைகளுக்காகவும் இம்மைக்குரிய மனிதன் தேடி அதை குறித்து அதிக கவலையுள்ளவனாய் இருக்கும்போது, பரலோகவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய பரலோகத்திற்கு அடுத்தவைகளை குறித்து கருத்தாய் நாடி தேடுவது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷமும் இருக்கும். நாம் ஏன் மேலானவைகளை அல்லது பரலோகத்துக்குரியவைகளை தேட வேண்டும்? நாம் பார்ப்போம் என்றால், தேடி பெறுதற்குரிய பொக்கிஷமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். ஆதலால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று பவுலடிகளார் ஆலோசனை கூறுகிறார். மேலும் நாம் அவருடன் பிதாவின் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறதை பாருங்களேன். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்பதாக கூறுகிறார். அவர் இருக்கிற இடம். எனவே தான் பரலோகத்தை நாம் நாட வேண்டும். அவரோடு சதாகாலமும் நாம் ஜீவிக்கின்ற ஒரு இடம், அவரோடு ஐக்கியப்படுகின்ற ஒரு இடம், அவருடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு அந்த பிரசன்னத்தின் நன்மையும் மகிமையும் பார்த்து அவரோடு கூட சிலாகிக்கின்ற ஒரு அருமையான இடம். ஆகையினாலே ஆண்டவர் இருக்கிற இடம் எனக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணமுடையவர்களாக இருக்கிற வேண்டும். அவர் இருக்கிற இடத்தில் நாம் இருப்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சையாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தும் வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்து
என்றென்றும் பிழைத்திருக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காக மன்றாடுகிறவராக, நாம் பரலோக பாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு, அந்த ஒரு தாகத்தோடு என் ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அறியாமையினாலே, என்னுடைய பின்மாற்றத்தினாலே, என்னுடைய பாவங்களினாலே நான் விழுந்து அந்த பரலோக பாக்கியத்தை நான் இழந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக, நான் விழுந்தாலும் எழுந்திருக்கத்தக்கதாக எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய வலது பார்சத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிற தேவன் எனக்கு உண்டு. தம்மோடு கூட இருக்கும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ள மன்றாடுகிறவராக இருக்கிறார். அவரோடு கூட நாம் இருக்கத்தக்கதாக, நாம் அங்கு சேர தகுதியாகும்படி மேலானவைகளை தேட வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். நாம் அவருடன் கூட பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் சேர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியும் அவரை சேவிக்கும்படியும் அங்கு மேலான சிலாக்கியம் உண்டு. அந்த மகிமையின் பிரகாசம் நிறைந்த தெய்வ பிரசன்னத்தில் நாம் வசிக்கத்தக்கதாக நம்முடைய நாட்டங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய தேட்டங்கள் இருக்க வேண்டும். நம்மை இழுக்கும் சக்தி பரலோகத்திற்கான சக்தியாக இருக்க வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அதற்கான ஒரு மேலான தேடுதல் நமக்கு அவசியம். இரண்டாவதாக, யார் மேலானவைகளை தேடக்கூடும்? யார் மேலானவைகளை தேடக்கூடும்? அதற்கு இங்கே வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டால், வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக, இல்லை என்றால் விலையேறப்பெற்ற தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தூய்மையான இரத்தத்தினாலே பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்கள் மேலானவைகளை தேட வேண்டும். அவர்கள்தான் மேலானவைகளை தேடக்கூடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நம்முடைய பாவங்களுக்கு நாம் செத்துவிட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டோம். இப்பொழுது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கத்தக்கதாக பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கும் திருக்குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசிக்கும்படி மேலானவைகளை தேட வேண்டுமென்றால், தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவின் மாதிரியை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். தினமும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடன் நீதிக்கு பிழைத்திருக்கும் மறுபிறப்பின் அனுபவம் கண்டிப்பாக வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொல்லுகிறார். நிக்கோதேமோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். 2 முறை சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்றும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றும் சொல்லுகின்றார். பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்திலே சொல்லுகிறார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை காணக்கூட முடியாது, பார்க்கவே முடியாது. பார்க்காத பட்சத்திலே எப்படி நாம் உள்ளே பிரவேசிக்க முடியும்? பெரிய பெரிய மால் அல்லது கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில் நம்மிடத்தில் காசு இல்லை என்றாலும் நாம் உள்ளே சென்று எல்லாவற்றையும் பார்த்து வர முடியும். விண்டோ ஷாப்பிங் என்று சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் என் தேவனுடைய ராஜ்யத்தை நீ கண்ணால் கூட பார்க்க முடியாது மறுபடியும் பிறக்காவிட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ பிள்ளையே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ மறுபடியும் பிறவாமல் எத்தனை காரியங்கள் தேவனுக்காக, தேவனுடைய பணிக்காக நீ செய்தாலும் அத்தனையும் அபத்தமும் வீணும் என்பதை நீ உணர்ந்து கொள். மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள் இருக்கிறாயா? நீ பரலோக ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்றாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அப்படியென்றால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனை உண்டு என்பதை யோசித்துப்பார். மறுபிறப்பின் புதிய அனுபவத்திற்குள்ளாக நீ இருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறாயா? யோசித்து பார்ப்போம்.
யார் மேலானவைகளை தேடக்கூடும்? கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள், இல்லையென்றால் மறுபடி பிறந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கிற இன்னொரு காரியம், நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்திலே மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் இந்த அனுபவத்திற்குள் வந்து மேலானவைகளை தேட வேண்டும் என்று பவுலடிகளார் வற்புறுத்துகிறார். குறிப்பிட்ட 1-2 பேர் மாத்திரமல்ல, சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேட வேண்டும், மேலானவைகளை தேட வேண்டும். பரிசுத்த ஞானஸ்நானத்தில் ஆண்டவரின் போர்ச்சேவகரும் ஊழியக்காரருமாய் இருக்க வாக்களித்திருக்கும் ஒவ்வொருவரும் மேலானவைகளை தேடி சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஒருவராயிலும் கெட்டுப்போவது பரமபிதாவின் சித்தமல்ல. நாம் ஒவ்வொருவரும் பரலோகவாசிகள், பரிசுத்த ஆசாரிய கூட்டத்தார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் பூலோகவாசிகளாக இருந்தாலும் இங்கிருக்கும் போதே நமது குடியிருப்பாகிய பரலோகத்தை நாடி அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரின் கிருபையை நாட வேண்டும். ஜெபிப்போம். நாங்கள் மேலானவைகளை நாடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இந்த பூலோகத்தில் இருந்தாலும் பரலோக நாட்டமுடையவர்களாக நாங்கள் காணப்படவும், எங்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரின் ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளத்திலே மேலானவைகளை தேடும் வாஞ்சையை உண்டாக்கி நாங்கள் மறுபிறப்படையவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவர்களாய் தகுதியுள்ளவர்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீ தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.